ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருப்பதி வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டுகள் பற்றியும் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான முன்னேற்பாடுகள் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலையில் 2025 ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு 2025 ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கான டிக்கெட்டுகள் பற்றியும் வைகுண்ட துவார தரிசன முன்னேற்பாடுகள் பற்றியும் கலந்தாலோசிக்க நேற்று திருமலையில் டிடிடியினுடைய முதல் கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. துவார தரிசன நாட்கள் சமயத்தில் எந்தெந்த தரிசனங்கள் கேன்சல் செய்யப்படுகிறது என்பதை பற்றி டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபேண்ட் தரிசனம், அதாவது 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளை இலவசமாக அனுமதிக்கக்கூடிய இன்ஃபேண்ட் தரிசனமும், சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான தரிசனமும், என்ஆர்ஐ தரிசனமும், டிஃபென்ஸ் பீப்புளுக்கான தரிசனமும் கேன்சல் செய்யப்படுவதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இது கூடவே ஜனவரி 9 தொடங்கி ஜனவரி 19 வரைக்கும் அனைத்து வித ஆர்ஜித சேவாக்களும் கேன்சல் செய்யப்படுவதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இதோடு விஐபி பிரேக் தரிசனமும் ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்கும் கேன்சல் செய்யப்படுவதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஐபிஸ்களே நேரடியாக வரும் பட்சத்தில் அவர்களை மட்டும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக அலோவ் பண்ண போகிறதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடமுமே வைகுண்ட துவார தரிசன நாட்களில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டும், டோனார் தரிசனத்திற்கும் கூடவே இலவச எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த விஐபி பிரேக் தரிசனம் கேன்சலேஷன் என்று சொல்லியிருக்கக்கூடியது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக துவார தரிசன நாட்களில் விஐபி பிரேக் தரிசனம் வரக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை கேன்சல் பண்ண போகிறதாக மேபி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்யப்பட போவதாகவும் டைரக்ட் விஐபிஸ் மட்டுமே அலோவ் பண்ண போகிறதாகவும் முதல் கலந்தாய்வு கூட்டத்தில் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கலந்தாய்வு கூட்டத்தின் சமயத்தில் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் பற்றி இன்னுமே தெளிவான செய்திகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக திருமலையில் அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் காலையில் 8:30 மணி தொடங்கி நைட் 10:30 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த துவார தரிசன நாட்களில் அதிகாலை 6 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் கொடுக்க போகிறதாகவும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான முன்னேற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கதாகவும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு பொது பக்தர்களுக்கு அதிக தரிசன நேரம் ஒதுக்கக்கூடிய வகையிலும் பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையிலும் டிக்கெட் கொடுக்க போகிறதாகவும், இந்த டிக்கெட் எப்படி பொது பக்தர்களுக்கு எந்த வகையில் எத்தனை தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்கணும் என்பதை பற்றி வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் மறுபடியும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் மூலமாக கலந்தாலோசிக்க போகிறதாக டிடிடி அடிஷனல் இஓ திரு வெங்கையா சௌத்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசன நாட்கள் டிக்கெட்டுகள் பற்றியும் ஆன்லைன் அகாமடேஷன் பற்றியும் டிசம்பர் 2nd வீக்லேருந்து நாம் எதிர்பார்க்கலாம். வைகுண்ட துவார தரிசன நாட்களில் ஜனவரி 10 நடக்கக்கூடிய தங்க ரத உலாவும், ஜனவரி 11 நடக்கக்கூடிய சக்கர ஸ்நானமும் எஸ்விபிசி சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் டிடிடி சொல்லியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னும் 40 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் டிடிடி இஓ அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசன நாட்கள் பற்றி இந்த தகவல்கள் மட்டுமே தான் இப்போ நமக்கு டிடிடி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னுமே அதிக செய்திகள் வைகுண்ட துவார தரிசனத்தை பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.